அற்புதத்தை, அதிசயத்தை, அபூர்வத்தை, அருமகா ஆற்றலை, பெருமகா ஆற்றலை, பெரும் கருணை வடிவை, 7 கடல் உண்டு 7 உலகம் ஆளுகின்ற எழில் மிகும் ஆற்றலை, அற்புதமான எழிலாசானை திருவடி திருத்தால் பணிந்து, பேராசானே போற்றி, பெருங்கருணை வடிவமே போற்றி, அருள்கருணை ஞானக்கருணை வடிவமே போற்றி, ஞானியர்களின் தலைவனே போற்றி, ஞான சபை கண்டவனே கொண்டவனே, நற்சபை அமர்ந்தவனே, ஞான பட்டறை கொடுப்பு அற்புதமாக அத்தகைய ஞான லோகத்தை படைத்து வருகின்ற ஞானியின் திருவடியை வணங்கி, அருமகா நூலிலே பெருமகா நூலிலே பேராற்றல் மிக்க நூலிலே இருந்து இன்றைய சற்சங்க நிகழ்விலே அற்புதமாக சபை நாடி வந்த, சபையில் இணைந்திருக்கின்ற அத்தகைய சபைக்கு தொண்டாற்றி வருகின்ற அத்தகைய சிவத்தொண்டே, பிரபஞ்ச தொண்டு, அகத்திய தொண்டே, அகில தொண்டு என வந்து இணைந்திருக்கின்ற அத்தகைய சீடன் கேள்வியாக, தாம்பூலத்தின் சிறப்பு என்ன? அதாவது தாம்பூலம் தரிப்பதனால் அதுக்கு என்னமோ கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரோ தாம்பூலத்துக்கு முதல்ல யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு, அதுக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவர்களுக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது என்ன கதை, கற்பனை கதையாக என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தாம்பூலத்தோட சிறப்பு. எதுக்கு எடுத்தாலும் தாம்பூலம் வந்து இறைவனுக்கு படைக்கப்படுது. முதல்ல எத்தனையோ நைவேத்திய நிலைகள் இருந்தாலும் தாம்பூலம் வைக்கும்போது தான் அதோடைய மகிமை, மகத்துவம், உன்னத உயர் நிலையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி என்ன அந்த தாம்பூலத்துக்கு சிறப்பு அப்படிங்கிற அந்த இறை சூட்சம நிலையையும் விளக்கி, தாம்பூலம் தரிப்பதனால் தேகத்துக்கு உண்டாகக்கூடிய நன்மை நிலைகள் என்ன, மருத்துவ ரீதியான அத்தகைய காரண நிலைகள் என்ன, முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் தாம்பூலத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதற்கு உண்டான அத்தகைய அரிய காரணம் என்ன, அதில் உள்ள பொருள்களின் மருத்துவ நிலைகள் என்ன, துவர்ப்பு, கார்ப்பு, அன்றைய அந்த கசப்பு, ஓர்ப்பு என்கின்ற அத்துணை சுவைகளையும் கொண்ட அத்தகைய தாம்பூலத்தின் மருத்துவ பயன்கள் என்ன என்பதை விளக்குமாறு கேட்டிருக்காங்க. ஓம் அகதீஷாய நமக. நற்காரிய நிலைகள் நடைபெறும் பிரபஞ்ச வடிவங்களை, நற்காரிய நிலைகள் நடைபெறும் பிரபஞ்ச வடிவங்களை ஒரு நற்பிரபஞ்ச வடிவமாய் கொண்ட இச்சபையில் அத்துணை நற்காரியங்களை எல்லாம் ஒட்டுமொத்த புண்ணிய நிலையாக பெற்ற பிரபஞ்ச மகாசபையில் சீரோடு நல் சிறப்பு நிலையோடு சித்தன் அமர்ந்து தவம் கண்ட காலம் முற்காலங்களில், சித்தன் அமர்ந்து தவம் கண்ட முற்காலங்களில் அவன் தவம் காண்கின்ற பொழுது கண்ட அற்புதமான காட்சிகளை, நற்தவ சூழலில் கண்ட காட்சிகளை உண்மை ஊர்ஜித நிலையாக பெரும் இக்கால சூழல்தனில் அமைந்திட்ட கலியுக தேவ சித்த சபைதனிலே ஆசானின் நிலை அறிந்து, ஆசான் என்னும் நிலை எதுவென்று அறிந்து, ஆசானின் நிலை அறிந்து அப்பிரபஞ்ச மகா சபைதனிலே அமர்ந்த ஆசான் போல் வேறெங்கும் திறந்த வெளி நூலாக ஆதிசிவ நூலிலிருந்து உரைக்கின்ற உரை எங்கும் இல்லை என்று அறிந்து கேட்டு அதனை நன்கு உணர்ந்து சபை நாடி, சபையின் நாடிதனை நாடி எம் நாடி அமர்ந்த பொதிகை தளமதில் இருந்து இச்சபை நோக்கி வந்து சபைதனிலே இகலோக நிலைதனையும் பரலோக நிலைதனையும் ஒன்றாக கலந்திருந்து இது எண்ணிலை அது எண்ணிலை என்று உணர்ந்த பொழுதும் இரண்டையும் கலந்திருந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த பொழுது இது வேறு அது வேறு என்று சூட்சம வேற்றுமைதனை கண்டுணர்ந்து சூட்சமத்தில் இரண்டினையும் வேறுபடுத்தி இகலோகத்தில் அமர்ந்த பொழுதும் பரலோக நிலை பெரும் சபையிலே சீடனாக, ஆசானின் சீடனாக அமர்ந்த சீடனுக்கு அகத்தியன்
நல்ல ஆசி வழங்கி. இது அனைத்து இகலோக நிலையில் உள்ள மாந்தர்களுக்கும் அகத்தியன் உரைக்கும் உரை. சூட்சமத்தில் இகலோகத்திலும் இயல்பு நிலையில் பரலோகத்திலும் அமர்ந்திருக்கும் அற்புதமான நிலையை தாரை வார்க்கும் சபை இது. சூட்சமத்தில் இகலோகம், இயல்பு நிலையில் பரமனுடைய லோகம். அது எங்கும் இல்லை, இரண்டும் இங்குதான் இருக்கின்றது. இரண்டும் ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் இருக்கின்றது. சிவம் பாதி, அதன் சக்தி பாதி என்று இருக்கின்றவாறு இகலோகமும் பரமலோகமும் உள்ளுக்குள் இருக்கின்றன. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையாது சூட்சமத்தில் வேறுபடுத்தி அமர்ந்திருக்கும் அற்புத நிலைதனை கையாளுவோர் சித்த நிலை காண்பர், சித்த நிலை அடைவர் என்னும் நிலைதனை அகத்தியன் உணர்த்தி நமக்கு அற்புதமாக வெற்றிலை பாக்கு தாம்பூலம் என்பது அது எதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது, அதன் முக்கியத்துவம் என்ன, அதன் சாராம்சம் மருத்துவ நிலை என்ன என்று ஆசானோடு இணைந்து ஆசானுக்கு உரைத்து அவன் மூலம் வினா எழுப்பிய சீடனே சித்தனே. நல் பூலோக நிலைதனில் தான் அமர்ந்த தலத்திலிருந்து அற்புதமாக நெடுங்காலம் கொடிவிட்டு படர்ந்து எங்கெல்லாம் எட்டுகின்றவாறு அதன் கொடி எங்கெல்லாம் எட்டுவதற்கு வாய்ப்புகள் தரப்படுகின்றதோ அங்கெல்லாம் தேடி நாடி ஓடி அதன் கொடி படர்ந்து அற்புதமாக பிரபஞ்சம் முழுவதும் நல்லாற்றல் பரவுவது போல் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் காண்போர்களுடைய மனதை குளிர வைக்கும், அதன் மேல் ஓர் நல் மரியாதை நிலைகளை தருகின்ற பெறுகின்ற அற்புதமான அத்தகைய வெற்றிலை கொடியிலிருந்து பறிக்கப்பட்ட காம்பின் இணையோடு பறிக்கப்பட்ட அற்புதமான வெற்றிலையை பார்ப்பதற்கு ஓர் வளர்நிலை, ஓர் உயர்நிலை, அத்தகைய உயர்நிலை அனைத்து இடங்களிலும் பரவ வேண்டும் என்று முதலாக அக்கொடிபோல் நீடூழி அத்துணை உள்ளங்கள் இருக்கக்கூடிய நல் எண்ணங்களும் அவரவர்கள் வசிக்கின்ற இல்லங்களிலும் அத்துணை நற்செயல்கள் கொடிபோல் வளர வேண்டும் என்பதற்காக வெற்றிலை தனை ஆய்ந்து அதனை பீத்தெடுத்து அழகாக முழுமுதல் காரியங்கள் எத்துணை நிலை அடைகின்ற எத்துணை நிலைகள் நடக்கின்ற காரியங்களாக இருந்த பொழுதும் அவ்வெற்றிலையினை முன்னதாக வைத்து அக்கொடிபோல் வளர வேண்டும் என்னும் நிலைக்காக அது வைக்கப்பட்ட நிலையாகும். வெற்றிலை நிலை என்பது அதன் மேல் ஊடுருவி பாய்கின்ற, அதனுக்குள் ஊடுருவி பாய்கின்ற நரம்புகள் அனைத்தும் ஆற்றலாக அத்துணை சுவைதனையும் தாங்கி நிற்கும் நரம்புகளாய் வெற்றிலை மேல் இருக்கக்கூடிய நீர் உரைத்தவாறு அத்துணை சுவைகளும் ஒரு சுவை கூட மானிட உடலுக்கு தீங்கிழைக்கும் சுவையாக அதில் எச்சுவையும் இல்லை, அதில் அதீத காரமும் இல்லை, அதீத இனிப்பும் இல்லாத குறைகா என்னும் நிலை கொண்ட அற்புதமான மருத்துவ சித்த விஞ்ஞான மெஞ்ஞான நிலை கொண்ட தத்துவம் கொண்ட அவ்வெற்றிலை என்பதால் அதனை அத்துணை தாம்பூல நிலைகளிலும் அதனை வைத்து வரவேற்று உபசரிப்புகள் கண்டு அதனை வைத்து உபசரித்து இதுபோல் நீ வளர வேண்டும், இதுபோல் எம்மிடத்திலும் வந்து நீர் வளர வேண்டும், உமது எண்ணம் வளர வேண்டும் என்று அதன் மேல் வெற்றிலை மேல் ஒரு பாக்கு வைத்து அதனோடு இணைகின்ற அற்புத நிலைதனை கொண்ட அத்தகைய தத்துவத்தினை உணர்த்துவதற்காக அனைவரையும் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து அழைப்பது என்பதும் அமர வைத்து அவர்களுக்கு பரிசளிப்பது என்பதும் வரைமுறையாக முன்னோர்கள் கண்டெடுத்த மூத்தோர்கள் சான்றோர்கள் கண்டெடுத்த தத்துவ நிலையாகும் சித்தனே என்று அகத்தியன் உரைத்து அது பல்வேறு தலங்களிலே அவரவர்கள் உணவுண்டு மகிழ்கின்ற பொழுது அளவுக்கு அதிகமாக சுவை மிகுந்த அத்தகைய உணவுகளை உண்ணுகின்ற பொழுது அத்தகைய உணவினால் எத்தகைய உடலுக்கு எத்தீங்கும் வராத நிலைக்காக இறுதியிலே வெற்றிலை பாக்குதனை தரிக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை அதனின்று பெறுகின்ற அதீத சுவை
உடலுக்குள் இந்நரம்புகளுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை சுவைகளும் உடலுக்குள் சென்று மானிட உடலுக்குள் இருக்கக்கூடிய நரம்புகளுக்குள் புகுந்து அதில் இருக்கக்கூடிய இரத்தங்களில் அவரவர்கள் இரத்தங்களில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகளை வேறறுத்து அவர்கள் உமிழ் நீரின் வழியாக அதனை வெளிச்செல்ல வைக்கின்ற அற்புதமான மருத்துவ தத்துவ குணங்களை தாங்கி நிற்கும் வெற்றிலை. அது இலை, ஆனால் அது வெற்றிலை. உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை மாற்று நிலைகளை வெற்றிடமாக்கி அது உள்ளிருந்து கொண்டு வருகின்ற காரணத்தால் அது வெற்று என்கின்ற வார்த்தையோடு இலை என்கின்ற வார்த்தை சேர்த்து அது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மாற்று சக்திகளை வேறறுக்கும் வெற்றிலை என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சித்தனி. அவ்வாறு அது பல்வேறு காலங்களிலும் தொன்று தொட்டு எத்தகைய நிகழ்வுகள் நடந்த பொழுதும் வெற்றிலை இல்லா நல் நிகழ்வு இல்லை என்னும் நிலைதனை பெற்ற இலை அது வெற்றிலை. அற்புதமாக ஆற்றலோடு இவ்வினாதனை தொடுத்து சான்றோர்கள் ஆன்றோர்கள் எல்லாம் கூறுகின்ற பல்வேறு கருத்துக்கள் உலவி வந்த பொழுதும் அகத்தியம் கூறுகின்ற கருத்து அற்புதமான இத்தகைய விடை என்கின்ற நிலைதனை ஏற்று அமர்ந்து பிரபஞ்சத்திலே இதற்கு உரைக்கின்ற இன்னும் சூட்சமத்திற்குள் சென்று உரைக்கின்ற நிலை என்பதும் நிறைய உண்டு. அதன் வடிவமும் அற்புதமாய் ஒரு தத்துவத்தை காண்கின்றது. அதன் வடிவம் என்பது திருமுருகப் பெருமான் கையில் வைத்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய வேலின் வடிவம் கொண்ட வெற்றிலை. எவ்வாறு கூனி குறுகி இருக்கக்கூடிய அத்தகைய குணங்கள் விரிவடைந்து இறுதியிலே நற்கூறாய் அது செழுமை பெற்ற செறிவு பெற்ற நல்ல அறிவு கூர்மையாய் அது விளங்குகின்றதோ அதுபோல அத்தகைய கூர்மை அறிவுதனை பெற்றவனாக நீர் வளர வேண்டும் என்பதற்காகவும் வழங்கப்படுகின்ற அற்புதமான வெற்றிலை ஆகும் அது என்றும் அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் இதுபோன்று பல்வேறு நிலைகளிலே வெற்றிலை நல் இடத்தை பிடித்து கொண்ட அற்புத தாவர நிலைகளில் முழு முதல் தாவர நிலையாக அதன் கொடி வளர்வது போல் அற்புதமாக அவருடைய வம்சக்கொடி வளர்கின்ற ஆற்றல் தனை பெறுகின்ற வெற்றிலை பாக்குதனை வைத்து வணங்குகின்ற நல்நிலை தொடர்கின்றது என்றும் இறைவன் ஆலயங்களில் வைத்து வணங்குகின்ற வெற்றிலை என்பது எவரொருவருக்காவது அத்தகைய ஆலயம் தனிலே உடல் உபாதைகள் ஏற்படுகின்ற பொழுது வெற்றிலை எங்கிருக்கின்றது என்று தேடி அலையாது இறைவன் திருவடியில் சமர்ப்பித்த அவனுக்கு வைத்த நைவேத்தியத்தில் இருந்து வெற்றிலையை எடுத்து அவனுக்கு மருத்துவ நிலையை ஊட்டுகின்ற பொழுது அதனின்று அபரிமிதமான அத்தகைய நிலை அவனுக்கு தாரை வார்க்கப்படும் என்ற அற்புதமான இத்தத்துவத்தையும் அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் சற்சங்க நிகழ்வுதனில் தாம்பூலம் என்னும் ஆற்றல் கொண்ட இத்தகைய வினாதனை தொடுத்திட்ட வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து நிகழ்வை தொடங்குகின்றவாறு சற்சங்க நிகழ்வுதனை வெற்றிலை பாக்கு தாம்பூலத்தோடு துவங்கிய சித்தனுக்கும் சீடனுக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன்